அனைவருக்கும் வணக்கம். பெரிய தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பொங்கல் பரிசு வழங்குகிற நிகழ்வு துவங்கி இருக்கிறது. அந்த வகையில் சென்னைக்கு அருகிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சுமார் 10 மணி அளவில் துவக்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வு. அதையொட்டி அந்தந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த நிகழ்ச்சி துவங்கி இருக்கிறது. அதை தொடர்ந்து அனைத்து கடைகளிலும் ஒவ்வொரு நாள் ஒன்றுக்கு சுமார் 200 குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு முறையாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 3000 பரிசு தொகையாகவும், அதே நேரத்தில் பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, கரும்பு 1 என்கிற வகையிலும், அதே போல கைத்தறித்துறையின் சார்பில் வழங்கப்படுகிற வேட்டி சேலைகள், ஆண்டுதோறும் வழங்குகிற வேட்டி சேலையிலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில இந்த ஆண்டு சிறப்பாக இந்த பொங்கல் தினத்தை அவர்கள் கொண்டாடுகிற வகையில், நம்முடைய தமிழர் திருநாளை கொண்டாடுகிற வகையில நிச்சயமாக இது அமையும். அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவு ஏறத்தாழ 8,02,202 குடும்ப அட்டைகள் உள்ளது. அந்த வகையில் அனைவருக்கும் இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. ரொக்கமாக வழங்குகிற தொகையினுடைய மதிப்பு ஏறத்தாழ ரூபாய் 240 கோடி ரூபாய் நம்முடைய மாவட்டத்திலே தொகையாக வழங்கப்படுகிறது. அதுபோக கரும்பு கொள்முதல் செய்வதற்காக சுமார் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இன்றைக்கு பச்சரிசி, அதே போல சர்க்கரையும் வழங்கப்படுகிறது. நம்முடைய இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ சுமார் 86 புதிய கடைகள், நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த அளவுக்கு இன்றைக்கு கடைகளுடைய எண்ணிக்கை தேவைப்படக்கூடிய வகையில நம்முடைய மாவட்டத்தில் மக்கள் தொகை இருக்கிறது. அந்த வகையில இன்னும் கோரிக்கை இருக்கிறது. அது எல்லாம் இன்னைக்கு கட்டிடம் அமைந்தவுடன் அதற்கான இடத்திலே கட்டணம் உருவான அந்த கடைகள், புதிய கடைகள் உருவாக்கப்படும். அல்லது பொதுமக்கள் யாராவது கட்டணம் இல்லாமல், வாடகை இல்லாமல் வழங்கினால் அது தரமான கடையாக இருக்குமானால் அந்த இடத்துல பொது விநியோக முறைப்படி துவங்கும். அந்த வகையில இன்னைக்கு வழங்கப்படுகிற இந்த பரிசு பொருள் மக்களுக்கு நிச்சயமாக பயன்படும். அதே நேரத்தில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, இன்னைக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கும் வீடு தேடி அந்த உணவுப் பொருள் போய் சேருது. அந்த திட்டம் 70 வயது என்று அறிவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக ஒரு 10 நாட்களுக்குள் அது குறைக்கப்பட்டு 65 வயது நிரம்பி இருந்தால் போதும், அவர்களுக்கு வயதானவர் என்கின்ற அடிப்படையில் உணவுப் பொருள் வீட்டுக்கே போக வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருது. அது உடல் ஊனமுற்றவருக்கும் வழங்கப்படுகிறது. எனவே மக்கள் மகிழ்ச்சியாக இதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு தேடி தேடி மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அமித்ஷா காலையில சந்திச்சுட்டு அவர் இந்த திமுக அறிவிச்ச ஓய்வூதிய திட்டத்தை பத்தி ஒரு சொல்லியிருக்காரு. மத்திய அரசு கொண்டு வந்த ஓய்வூதிய திட்டத்தை தான் பெயர் மாற்றம் செய்து திமுக அறிவிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை நான் கவனிக்கல. சரியா திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. தொடர்ந்து கோயில்கள் சார்ந்த இதுல முரண்பாடா திமுக அரசு முறைகேடு இல்ல, சிறப்பாக அறநிலைத்துறை செயல்பட்டு வருகிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார், எல்லோருக்கும் எல்லாமான ஆட்சியை. எனவே அதுல இருக்கக்கூடிய சட்ட திட்டத்தின் அடிப்படையில அந்த முறைப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுக்கப்பட்டு வருகிறது. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு போகிறது, அதையும் பின்பற்றி அதற்கேற்ப நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் மதித்து அந்த அரசு செயல்பட்டு. இந்த மாத இறுதிக்குள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தகவல் இருக்கு. இதுல அவர் விஜய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதா பேசப்படுது. திமுக கூட்டணியில இருக்காரு. சந்திக்கிற போது அதை பத்தி பேசணும், வதந்தியை பத்தி பேச வேண்டிய உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு தமிழக அரசு நிதி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அதான் சொல்லுவாரு. மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் பாத்துக்கிறாங்க, மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. செய்யப்பட்ட கரும்புகளுக்கு நியாய விலை கிடைக்கல, விவசாயிகள் குறை தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, அதை பத்தி பெரிய ஒரு புகார் எதுவும் அல்ல. ஏதோ ஒரு சிலர் சொல்லலாம். வேண்டும்னே கூட அந்த விவசாயி ஒரு அதிமுக சார்ந்தவராக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம், எதிர்கட்சி என்கிற முறையில் குற்றச்சாட்டு சொல்லலாம். ஆனா இப்ப தேர்தல் சில மாதத்துல வர்ற நிலையில் தோல்வி பயம் காரணமாக தான் திமுக அரசு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சுட்டு வருது அப்படின்றத எதிர்கட்சிகள் தொடர்ந்து. சரி, எங்களுக்கு அந்த விமர்சனம் பத்தி எல்லாம் கவலை இல்லை. செய்யலின்னு சொல்லுவாங்க, செஞ்சா தேர்தலுக்காக செஞ்சாங்க. அப்ப பார்த்தா 10 நாள் இருக்கு. போன தேர்தலுக்கு தேர்தல் அறிவிப்பதற்கு 10 நாட்கள் இருக்கையில ஒரு அரசு ஆணை வெளியிடுறார்.
மின்சார வாரியத்திலிருந்து யாரு எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார். எந்த வெளியிட்டுனா 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று சொன்னார். அப்ப அது எந்த பயத்தின் மூலம் அதையே வச்சுக்கலாம் வேண்டாம். திமுக அரசு அதன் இதுலதான் நல்ல சொல்றேன், அவருக்கு வேணா அந்த பொருள் வேணா அவருக்கு அது பொருத்தமா இருக்கும். எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. 2021ஆம் ஆண்டு மே திங்கள் 7ஆம் நாள் பொறுப்பேற்றதுல இருந்து அன்றைக்கே 1 மணி நேரத்துல மேதக ஆளுநர் மாளிகையில பொறுப்பேற்றார். நேரா கோட்டைக்கு வந்தார். கோட்டைக்கு வருகிற வழியில பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் கலைஞருடைய நினைவிடத்துல மரியாதை செய்துவிட்டு 5 கையெழுத்தை சம்பிரதாயத்தின் அடிப்படையில் போடப்பட்டு அதற்கு பிறகு அந்த திட்டங்களில் துவங்கி இன்று வரை சிறப்பாக, அதுவும் மக்கள் கோரிக்கை வைக்காமல் எந்தவித போராட்டம் இல்லாமல் அந்த அடிப்படையில் இந்த திட்டங்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆளுநர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க எதிர்கட்சி தலைவர் போய், அதாவது ஊழல் பட்டியல் சொல்லி கொடுத்திருக்காரு. இதை பத்தி அதாவது ஒரு நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் உறுதியானா தான் அந்த வழக்கை பத்தி நாம கணக்கில் வைக்கலாம். அந்த அடிப்படையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் கிடைக்காத ஒரு தண்டனை 6 ஆண்டு கால தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் எடப்பாடியார் என்ன பதில் சொல்றாரோ அந்த பதிலுக்கு பிறகு நாங்கள் பதில் சொல்றோம்.